மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகி செல்வராஜ், மதுரை ஆதீனம் மத மோதலை தூண்டும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டை பரப்பியுள்ளார் எனவும், மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவதுடன் அவர் இவ்வாறு பேசியதற்கு பின்புலமாக இருந்தது யார் என விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய, ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருந்தாரு. இப்ப தமிழக காவல்துறை ஆதீனம் அவர்களின் ஓட்டுநருடைய கவனக்குறைவு, அதிவேகம் தான் காரணம்ன்றத சிசிடிவி கேமரா மூலியமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் திட்டமிட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடிய, அதே மாதிரி கலவரத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி இந்த ஆதீனம் அவர்களை மீது வழக்கு பதிவு செய்யணும். யார் அரசியல் லாபத்திற்காக இந்த விஷயத்தை அவர் பேச வைத்தார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக இந்த புகார் மனு அளிக்கிறோம்.